பாலக்கோடு அருகே உள்ள ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள புதூரில் கிராமத்தில் 7 கிராம குருமன்ஸ் பழங்குடி இன மக்களுக்கு சொந்தமான ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இதன் நூதன ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. அதனையொட்டி 48 மண்டல பூஜையானது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இப்பூஜையில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மங்களம்புதூர் கிராமத்தில் முறையாக அளவீடு செய்யாமல் கட்டப்பட்ட தடுப்பணை உடைக்கப்பட்டதால் விவசாய நிலங்களுக்குள் ஏரி நீர் புகுந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம்புதூர் கிராமத்தில் உள்ள சங்கதல் ஏரியினை தூர்வாறுதல் மற்றும் தடுப்பணை கட்டும் பணி ரூபாய் 13,83,000 மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த தடுப்பணையானது முறையாக அளவீடு செய்யாமல் அதிக உயரத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையில் ஏரியில் நீர் நிரம்பி மேற்கு பகுதியில் உள்ள விவசாய நிலத்திற்குள் தண்ணீர் புகுந்தால் 20 ஏக்கர் விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெல் பாதிப்படைந்துள்ளது. இதனால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் அரசு அதிகாரிகள் உடனடியாக ஏரியில் இருக்கும் நீரினை பாதுகாப்பான முறையில் வெளியேற்ற வேண்டும் எனவும் தடுப்பணையை ஆய்வு மேற்கொண்டு பின்வரும் காலங்களில் பாதிப்பு ஏற்படாத வகையில் சீரமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சங்கராபுரம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் பூட்டை கிராமத்தைச் சேர்ந்த விக்னேஷ் வினித்குமார் ஆகிய இருவரும் பூட்டை ஆற்றங்கரைக்கு செல்லும் வழியில் உள்ள ஆஞ்சநேயர் கோயில் பின்புறம் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டில் கீழ் இயங்கக்கூடிய தனிப்பிரிவு காவலருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இத்தகவல் அறிந்து சென்ற தனிப்பிரிவு காவலர்கள் மற்றும் சங்கராபுரம் காவல்துறையினர் கஞ்சா வாங்குவது போன்று சென்று விக்னேஷ் மற்றும் வினித்குமாரை கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் இருந்து 200 கிராம் கஞ்சா பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து விக்னேஷ் மற்றும் வினித்குமார் மீது வழக்கு பதிந்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்த சுதாகர் தப்பி ஓடிய நிலையில் காவல்துறையினர் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். சோழிங்கநல்லூர் அருகே தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி ஈஞ்சம்பாக்கம் பெத்தேல் நகரில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாமன்ற உறுப்பினர் விமலா கர்ணா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் சிறப்புரையாற்றினார். இதன் பின்னர் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்ட நிலையில் இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மணிமுத்தார் நீர்த்தேக்கம் 100 அடியை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள மணிமுத்தாறு நீர்த்தேக்கம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள தேயிலை தோட்ட பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக 100 அடியை எட்டியுள்ளது. தொடர்ந்து மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியதால் பெருமதகு கால்வாய் மூலம் பாசனம் பெறும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.